ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்னும் பார்க்க போகிற டாபிக் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ரீசெண்டாக நடந்த தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கரை பற்றி முக்கிய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எவ்வளோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லீடர் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். அம்பேத்கரை பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா லான்ச்சு மகா சத்தியகிரகா, சரிங்களா? மகா சத்தியகிரகா வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருப்பார். அப்புறம் ஹி வாண்ட் டு யூனிட் இந்து அண்ட் முஸ்லீம்ஸ், யூனிட் இந்து அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து யூனிட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஆப்ஷன் சி தான் ரைட்டு, ஏ வந்து தான் கரெக்ட். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா பாரத் அவார்டு வாங்கினா எந்த இயரில் வாங்கினாருன்னு கேட்குறாங்க. 1990 வந்து பார்த்திங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பாங்க. அடுத்து ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் வந்து எப்போ உருவாக்கி ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன். அடுத்து அம்பேத்கர் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்ட்டிஸ், என்னென்ன பார்ட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷனும் ஆனால் இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அம்பேத்கர் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து அம்பேத்கர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. எப்போன்னு கேட்டால் 2012. அதனால் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியும் சரி யூபிஎஸ்சியும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கார். ஓகே, அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற இந்திய சட்ட வல்லுநராகவும் பொருளாதார நிபுணராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் அரசியல்வாதியாகவும் சொல்லிட்டு இவங்க புகழ் பெற்றிருக்காருங்க. இது கூட ஒரு கொஷினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிஎன்பிசியில் கேட்பாங்க. அதாவது அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா எது புகழ் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அவர் 1891 ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கிறார். இவரோட பிறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னவோ கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி டேவாக நம்ம பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா பீம் ஜெயந்தின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியங்க. இது கூட ஒரு கொஷின் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த கல்வி அறிவு பெற்றவராகவும் இருக்கார். ஆழ்ந்த கல்வி அறிவு பெற்றவராக இருக்கார். அப்புறம் த ஃபாலோவர் ஆஃப் சாந்த் கபீர், சரிங்களா? சந்த் கபீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர். சரிங்களா? அடுத்து எஜுகேஷன். இவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பிஏ வந்து பார்த்திங்கன்னா பாம்பே யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பார். பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே யூனிவர்சிட்டியில் முடிச்சிருப்பார். கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் இருக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொலம்பியா யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னு. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஏ அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணார் 1916. பாம்பே யூனிவர்சிட்டி பிஏ எக்கனாமிக்ஸ் எப்போனா 1913 முடித்தார். 1916 எம்ஏ கம்ப்ளீட் பண்ணார். சரிங்களா? அடுத்து முக்கியமான படைப்புகள். அம்பேத்கரோட முக்கியமான படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புத்தகங்கள் அண்டு உருவாக்கின நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் தாள், சரிங்களா? நியூஸ் பேப்பர்ஸ். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூக் நாயக். இது வந்து பார்த்திங்கன்னா 1920 கொண்டு வந்திருப்பாங்க. பகிஷித் பாரத் வந்து பார்த்திங்கன்னா 1927 கொண்டு வந்திருப்பாங்க. சமதா 1929, ஜனதா 1930. இது இயர் கூட ஆர்டர் வைஸாக கூட கேட்கலாங்க, மேட்சில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அம்பேத்கரோட புத்தகங்கள். சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், இது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1936 தொடங்கியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதான் பெரியார், அதாவது ஈவேரா வந்து பார்த்திங்கன்னா இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கொஸ்டினை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், சாதி ஒழிப்புன்ற புத்தகம், அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்புன்ற புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டாக்டர் அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈவேரா தான். அடுத்து புத்தா அல்லது காரல் மார்க்ஸ்ன்னு சொல்கிறோம். 1956 இந்த புக்கு வெளியே வந்தது. அடுத்து த அன்டச்சபிலிட்டி, ஹூ ஆர் தே அண்ட் ஒய் தே ஹாவ் பிகம் அன்டச்சபிலிட்டி, அவங்க ஏன் அன்டச்சபிலிட்டி ஆனாங்கன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஒரு புக்கு எழுதியிருக்காங்க, அது 1948. ஓகே, அடுத்து புத்தரும் அவரது தர்மமும், அதாவது புத்தா அண்ட் இஸ் தர்மா, இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1956 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்து பெண்களின் எழுச்சியின்
இந்து பெண்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும். இது 1950 கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிந்து உமன். சரிங்களா? அப்புறம் அவரோட ஆர்கனைசேஷன் என்னென்ன கட்சி உருவாக்குனாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஷித் ஹிட்டானி சபா இது வந்து 1923. அடுத்து இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டி 1936 தொடங்கியிருப்பாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் 1942 தொடங்கியிருப்பாங்க. இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த இயர்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து அவரோட பங்களிப்பு 1924 என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு சங்கம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. சரிங்களா? ஒரு சங்கம் ஒன்று உருவாக்குறாரு. சங்கம் எப்போ உருவாக்குறாருன்னு கேட்டிங்கன்னா 1924. 1927 ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனையாக பாடுபடும் வகையில் என்னென்னா பக்ஜித் பாரத் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்று தொடங்குறாரு. பக்ஜித் பாரத் நியூஸ் பேப்பர் எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா 1927 தான் தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகத் சத்தியகிரக 1927 நடக்கும். இந்த மகத் சத்தியகிரகத்துக்கு தலைவராக இருந்தது வந்துன்னா அம்பேத்கர் தான். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தலித் உரிமைக்காக அம்பேத்கர் நடத்திய மிக முக்கியமான இயக்கங்கள் ஒன்றாகும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக ஒரு இயக்கமாக உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? சாதி அந்தஸ்தின் காரணமாக தலித்துகளில் மறுக்கப்பட்ட பொது நிர்நிலையங்கள், அதாவது சாதியை காரணமாக வச்சு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்கள அடிமைத்தனமாக நடத்துகிறனால அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவங்களோட உரிமைக்கு ஆதரவாக நிற்கிறாரு. சரிங்களா? போராட்டம் நடத்துகிறாரு. அடுத்து மகாராஷ்டிராவின் மகத் நகரில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துகிறாரு. சரிங்களா? மகாராஷ்டிரா மகத் நகர். சரிங்களா? எந்த நகரில் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்களை வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் அவங்களோட தடையை மீறி, அந்த சாதி அடிப்படையில் தடையை மீறி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அது எங்கேன்னு கேட்பாங்க. சரிங்களா? மகத் நகரில். சரிங்களா? அடுத்து 1930 கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு இது பண்ணுறாரு. கலவரம் பயங்கரமான கலவரம் நடக்குது. கோவிலுக்குள்ள அவங்க போனதுனால பயங்கரமான ஒரு கலவரம் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் உயர் சாதி மக்களுக்கும். அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா வட்டமேசை மாநாடு, த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இது பார்த்திங்கன்னா 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருப்பார் அம்பேத்கர். 1932 இருந்ததுன்னா பூனா ஒப்பந்தம் நடக்கும். பூனா ஒப்பந்தம் எப்போன்னு கேட்டிங்கன்னா 1932 காந்தி தலைமையில் நடக்கும். அப்போ காந்திக்கு கூட போயிட்டு இவரும் கையெழுத்து போடுவார். அந்த பூனா ஒப்பந்தம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தேர்தல் தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு இந்த பூனா ஒப்பந்தம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் அம்பேத்கர் போயிருப்பார். அடுத்து 1936 வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டின்னு சொல்லிட்டு இந்த ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இண்டிபெண்டன்ஸ் லேபர் பார்ட்டி வந்து தொடங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1942 வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கவுன்சில் ஜெனரலின் நிர்வாக குழுவில் தொழிலாளர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆஃப் த கவர்னர் கூட இவர் லேபர் மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு. கவர்னர். சரிங்களா? அடுத்து 1946 வந்து பெங்காலில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறார். அரசியலமைப்பு சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த இயர்லாம் ரொம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். 1936 32 பூனா ஒப்பந்தம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, இவர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்திருக்காரு. சரிங்களா? டிராஃப்டிங் கமிட்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் டிராஃப்டிங் கமிட்டின்றது ரொம்ப முக்கியமான கமிட்டி. அது தலைமை தாங்கினது நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் தான்.
ஓகே. டிராஃப்டிங் கமிட்டி. அப்புறம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னாலே அம்பேத்கர் தான். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டிலையும் இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்பேத்கரை பற்றி இந்தியன் பாலிட்டிலையும் கேட்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1946 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். த ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1947 அதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பார். இது ரொம்ப முக்கியங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அந்த ட்ரேட் யூனியன் ஆக்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த ஆக்ட் எதுக்காகன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அதாவது வேஜஸ். இந்த ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ்க்காக தான். லேபர் வேஜஸ், தொழிலாளருக்கு தினக்கூலி வந்து பார்த்திங்கன்னா வழங்கணும்னு சொல்லிட்டு தான், அவங்க உழைப்புக்கேற்ற கூலி வேணும்னு சொல்லி தான் இந்த ஆக்ட் 2 ஆக்டோட எய்மாக இருக்குங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று க்ரியேஷன் பண்ணுறது என்னென்னா இந்த எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எது கீழே கிரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் 1952 இது கொண்டு வராங்க. அது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த இஎஸ்ஐசி கொண்டு வராங்க. அடுத்து 1947 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல் அமைச்சரவையில் டாக்டர் அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா சட்ட அமைச்சராக பதவியேற்கிறார். லா மினிஸ்டர். த ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு லா மினிஸ்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். அடுத்து இந்த சட்ட மசோதா தொடர்பான கருத்து வேறுபாடுகளுக்கான காரணமாக ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக 1951 அமைச்சரவையிலிருந்து விலகிறார். அந்த அரசியல் லா மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. எப்போன்னு கேட்டால் 1951 என்ன ஒரு சில மசோதா காரணமாக, சட்ட மசோதா காரணமாக. சரிங்களா? இதுக்கு எப்போ கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆண்டு அம்பேத்கர் பார்த்திங்கன்னா சட்ட மசோதாவின் காரணமாக பதவி விலகினார்னு சொல்லி உடனே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கருத்து வேறுபாடுகள். அது என்ன கருத்து வேறுபாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பதவியில் குடிமை உரிமைகளை பாதுகாக்கவும் சமூக நீதியை மேம்படுத்துவதும் சட்டங்களை உருவாக்குவதில் அம்பேத்கர் முக்கிய பங்காற்றினார். முக்கியமான சட்டங்களை உருவாக்குறதுக்கு அம்பேத்கர் ரொம்ப போராடினாருன்னு சொல்கிறாங்க. இந்து தனிநபர் சட்டங்களை, அதாவது இந்து தனிநபர் சட்டங்கள் வந்து பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம், வாரிசுரிமை மற்றும் விவாகரத்து போன்ற துறைகளில் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வந்த இந்த சட்ட மசோதா உட்பட பல முக்கிய சட்டங்களை அறிமுகப்படுத்துவதில் அவர் ஒரு முக்கிய நபராக இருந்தார். சரிங்களா? இந்த ஒரு சில சட்டங்கள், ஒரு சில லா வந்து கொண்டு வர்றதுக்கு அம்பேத்கர் தான் முக்கிய பங்காக இருந்தார். ஆனால் அந்த மசோதாக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியல அவரால். அதனால் அம்பேத்கர் 1951 அமைச்சரவையிலிருந்து விலக முடிவு செய்தார். சரிங்களா? இதுதாங்க முக்கியமான காரணம். அடுத்து பிற்காலத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பௌத்த மதத்திற்கு மாறினார் அம்பேத்கர். சரிங்களா? அவர் 1956 டிசம்பர் 6 காலமானார். எப்போ இறந்தார் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 1956. அது இறந்த நாளை தான் வந்து பார்த்திங்கன்னா மகபரிநிர்வாண தினமாக அறிவிக்கப்படுகிறது. சரிங்களா? அனுசரிக்கப்பட்டது. அப்புறம் அவரோட அதாவது சைத்திய பூமி வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் அவர் அமைந்துள்ள இடம். அது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட நினைவிடம்னு சொல்லி இருக்குது. இது கூட ஒரு கொஸ்டினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்பேத்கரோட நினைவிடம் என்னன்னு சொல்லி கூட கேட்பாங்க. மேலும் அவருக்கு 1990 பாரத ரத்ன விருது வழங்கப்பட்டது. அவருக்கு பாரத ரத்ன விருது எப்போ வழங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1990. சரிங்களா? இதே மாதிரி தான் முன்னாடி இறந்ததுக்கப்புறம் பாரத ரத்னா அவார்டு யாருக்கு கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜருக்கு கிடைச்சிது. அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கும் அவரும் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த பாரத ரத்னா அவார்டு கிடைச்சிது. இந்த பாரத ரத்னா அவார்டு இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாங்க. பாரத ரத்னா அவார்டுனா என்ன,
இந்த அவார்டு வச்சவங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து தேர்தல் அரசியல். அந்த செப்டம்பர் 30 1956 வந்து பார்த்திங்கன்னா இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. எதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆஃப் ஃபெடரேஷன் கேஸ்ட் ஃபெடரேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. இருப்பினும் கட்சி முழு வடிவமும் பெறுவதற்கு முன்பே, அதாவது இந்த ரிப்பப்ளிக் பார்ட்டி ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் 1956 டிசம்பர் அன்று அம்பேத்கர் காலமானார், இறந்தார். சரிங்களா? அதாவது இந்த பார்ட்டி முழுசாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். சரிங்களா? ஓகேங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம தகவலை தெரிந்து கொள்ள இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போடணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.